Hello friends, welcome to Tamil Mom Portfolio. TVS Supply Chain Solutions Limited IPO ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிவிஎஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாடு மக்கள் யாருக்குமே கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. ஸோ இந்த டிவிஎஸ் குரூப்போட ஒரு கம்பெனி தான் டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இப்போ ஐபிஓ வர்றாங்க. ஸோ நம்ம மதுரையை சேர்ந்த கம்பெனி தான். ஸோ டிவிஎஸ் குரூப்பில் இருந்து 32 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற ஒரு ஐபிஓ இந்த டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மதுரையை சேர்ந்தவர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிடலாம் எத்தனை பேர் மதுரையை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்க. ஸோ இந்த டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருக்காங்க. ஸோ யுனைடெட் கிங்டம், ஈரோப், யூஎஸ், நம்ம இந்தியான்னு ஸோ மல்டிநேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் வேர்ஹவுசிங் கம்பெனி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ லாஜிஸ்டிக் கம்பெனி அப்படின்னா கேபிட்டல் இன்டென்சிவாக இருக்கும், நிறைய கேபிட்டல்ஸ் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இல்லை. இவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அசட் லைட் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏன்னா இவர்களுடைய வேர் ஹவுசஸ் ஆகட்டும், வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், இதை இவர்கள் ஓன் பண்ணவே கிடையாது. எல்லாமே இவர்களுடைய நெட்வொர்க் பார்ட்னர்ஸ்லேருந்து லீஸஸ்க்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. லீஸஸ் எடுத்து தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேபிட்டல் இன்டென்சிவ் கிடையாது, அசெட் லைட்டுன்னே நம்ம எடுத்துக்கலாம். இவர்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல வெல் நவுன் கம்பெனிஸ் தான் இவர்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யமஹா பார்த்திங்கன்னா 7 வருஷமாக இவருடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க. பேனாசோனிக் பார்த்திங்கன்னா 12 வருஷமாக, ஹீரோ மோட்டோகார்ப் 8 இயர்ஸாக, டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா அண்ட் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா இவர்கள் ஆரம்பித்ததுலேருந்து இருந்துகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹூண்டாய் பார்த்திங்கன்னா 13 வருஷமாக, சோனி பார்த்திங்கன்னா 12 இயர்ஸாக. ஸோ இது மாதிரி நல்ல வெல் நவுன் கம்பெனிஸ் தான் இவர்களுடைய கஸ்டமர்ஸாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி அப்படின்ன உடனே ஒன்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அவ்வளோதான் அப்படின்றது மட்டும் இல்லாமல் என்டையர் வேல்யூ செயின் ஃப்ரம் சோர்சிங்லேருந்து கன்செப்ஷன் வரைக்குமே எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொக்யூர்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்பிளான்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஆஃப்டர் மார்க்கெட் ஃபுல்ஃபில்மெண்ட், ஓஷன் அண்ட் ஏர் ஃப்ரைட் ஃபார்வர்டிங், ஸ்பேர் பார்ட்ஸ் லாஜிஸ்டிக்ஸ், இன்ஜினியரிங் சப்போர்ட், இது மாதிரி எல்லா சொல்யூஷன்ஸுமே சப்ளை செயின் சொல்யூஷன்ஸாக இருந்துகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேங்க. என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்கன்றதை பார்க்கலாம். 600 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ. ஸோ அதில் 525 கோடி இவர்களுடைய சப்சிடரி கம்பெனியான யூகேயில் இருக்க டிவிஎஸ் எல்ஐ அப்படின்ற கம்பெனியோட கடனை ரீபே பண்ணுறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இவர்களுக்கு பார்த்திங்கன்னா 1990 கோடி கடன் இருக்குது. ஸோ அதில் 525 கோடி பே பண்ணிட்டாங்கன்னா ஆஃப்டர் ஐபிஓ 1465 கோடியாக இவர்களுடைய கடன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இவர்களுடைய டெப்ட் டு ஈக்விட்டின்னு பார்த்தோம்னா 1.61 இருக்குது. ஸோ கடன் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வருஷமும் கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஐபிஓ வேணால் இந்த கடனை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ 1.61 டெப்ட் டு ஈக்விட்டி இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல்ஸில் நெக்ஸ்ட்டு ரெவன்யூ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷமும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அது சூப்பர் தான். ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2021-22 லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ தான் கம்பெனி ஒரு ப்ராஃபிட்டுக்கு டேர்ன் ஆகியிருக்கு. இந்த டைமில் ஐபிஓ வர்றாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் லாங் வே இருக்குது க்ரோத் ஆகிறதுக்கு இந்த கம்பெனி. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு கடன் பார்த்துட்டோம். ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தோன்னா 2023 ₹1.04 இருக்குது. நெட் அசெட் வேல்யூ ₹18.89 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 5.5% இருக்குது. ஆக்சுவலி ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 10 above இருந்தால் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றனால 5.5 ஓகே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க. ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் க்ரோ ஆகிக்கிட்டு இருக்க கம்பெனி, கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குது தான், க்ரோ ஆகிட்டு இருக்க கம்பெனி அப்படின்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 4 கம்பெனிஸை பியர் கம்பெனிஸாக ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. டிசிஐ எக்ஸ்பிரஸ், மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ், ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ், டெலிவரி லிமிடெட். ஸோ இதில் டெலிவரி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஐபிஓ வந்தாங்க. ஓகேங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் அப்படின்னு பார்த்தோன்னா ஹையஸ்ட் பார்த்தோன்னா ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ். பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது டிசிஐ எக்ஸ்பிரஸ் 40 பிஇ மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஐபிஓ வர்ற நம்ம டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் பார்த்திங்க அப்படின்னா ₹197 ஐபிஓ ப்ரைஸ், ₹1.04 தான் பார்த்திங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 189 பிஇ மல்டிபிள் ஐபிஓ வர்றாங்க. ஸோ ஹை வேல்யூஷனில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ நம்ம எல்லா கம்பெனிஸையும் எல்லா டைமும் நம்ம பிஇ வேல்யூஷனை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம டெசிஷன் எடுக்க முடியாது.
டிவிஎஸ் சப்ளை செயின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பேஸை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நல்ல கஸ்டமர்ஸாக வச்சுருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 189 அப்படின்றது ஹை பிஇ வேல்யூஷனில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ பட் ப்ராஃபிட்டை வந்து இப்போ கண்ணில் காட்டிட்டாங்க. ஸோ இனி வர இயர்ஸ்லேயும் நல்ல ப்ராஃபிட் நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ டெலிவரி லிமிடெட் பார்த்திங்கன்னா 2022 லிஸ்ட் ஆச்சு. ஸோ இந்த கம்பெனியும் லாஸ் மேக்கிங் கம்பெனி தான், பட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி தான், லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். ஐபிஓ அந்த டைமில் பார்த்திங்கன்னா 487 ரூபான்ற மாதிரி வந்தாங்க. ஸோ அப்புறம் ஹையாக பார்த்திங்கன்னா 650 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ வந்து 412 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூவும் பார்த்திங்கன்னா இப்போ போன வருஷம் 2022 ஐபிஓ வந்ததுக்கும் இப்போவுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ அது மாதிரி 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிஎஸ் சப்ளை செயினும் நல்ல ப்ராஃபிட்டை காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த டைமில் நம்ம போய் பை பண்ணுறோம் அப்படின்றப்ப வேல்யூஷன் ரொம்ப பீக்கில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஆகஸ்ட் 10 க்ளோஸ் ஆகிறது ஆகஸ்ட் 14 ஃபேஸ் வேல்யூ ₹1. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ்மெண்ட் 197 ரூபா. ப்ரீ ஐபிஓ பிளேஸ்மெண்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து 180 ரூபா அண்ட் 187 ரூபான்ற மாதிரி ப்ரீ ஐபிஓ பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 10 ரூபா அதிகமாக 197 ரூபாய்க்கு ஐபிஓ வர்றாங்க. இருந்தாலும் நம்ம ரீட்டெயிலருக்கு வந்து லாஸ் மேக் பண்ணியிருக்காங்கன்றனால ரீட்டெயிலுக்கு வந்து 10% தான் ரிசர்வேஷன். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இஷ்யூ சைஸ் 880 கோடி. ஸோ அதில் ஆஃபர் ஃபார் சேல் 280 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 600 கோடி. ஒரு லாட் அப்படிங்கிறது 76 ஷேர்ஸ். ரீட்டெயிலருக்கு பார்த்தீங்கன்னா 10% தான் ரிசர்வேஷன். ஸோ அதனால் கொஞ்சம் டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அலாட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த டிவிஎஸ் சப்ளை செயினில். ஓகேங்க, பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது ஆகஸ்ட் 18. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகுறது ஆகஸ்ட் 21. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுறது ஆகஸ்ட் 22. லிஸ்ட் ஆக போகிறது ஆகஸ்ட் 23. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,972 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 9th ஆகஸ்ட் அன்றைக்கி 30 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐபிஓ ப்ரைஸ் 197 ரூபா. ஸோ 15% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்கின் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் ஐபிஓ 41.6% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் இப்போ தான் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் ப்ராஃபிட்டை காட்டியிருக்காங்க, இந்த வருஷம் தான் காட்டியிருக்காங்க. கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து ஆஃப்டர் ஐபிஓ பே பண்ணிடுவாங்க. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காம்படிட்டர்ஸாக மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ், டிசிஐ எக்ஸ்பிரஸ், ப்ளூ டாட் டெலிவரிலாம் கொடுத்துருக்காங்க. வேல்யூஷன்ஸ் ரொம்ப ஹை வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. ஸோ நம்ம எப்போவுமே ஹை வேல்யூ பிஇ மல்டிப்பிளை வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் டிவிஎஸ் குரூப் அப்படின்றப்பயே வந்து ஒரு நல்ல பேர் இருக்கும். அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் இருக்குது. ஸோ நம்ம டிவிஎஸ் மோட்டார் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வெல்த் கிரியேட்டராக இருந்திருக்காங்கன்னு. இப்போ 2000 தான் இந்த சார்ட் இருக்குது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா 11,000% வந்து வெல்த் கிரியேஷனாக இருந்திருக்கு. ஸோ டிவிஎஸ் குரூப் அப்படின்னாலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில். ஸோ லாங் டேர்முக்கு கண்டிப்பாக இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் இருந்தாலும் லிஸ்டிங்க்கு அப்புறம் டிமாண்ட் இல்லை அப்படின்னா லிஸ்டிங்க்கு அப்புறம் கரெக்ஷன் ஆகும். ஸோ நம்ம அந்த டைமில் கூட போய் பை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஐபிஓவில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி பை பண்ணணும் அப்படின்றதில் அந்த டைமில் கூட பை பண்ணிக்கலாம். பார்க்கலாம் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் எப்படி நல்ல டிமாண்ட் இருக்கான்றதை பார்க்கலாம். ரீட்டெயிலருக்கு வெறும் 10% தான். ஸோ அதனால் இது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. பார்க்கலாம் நம்ம வந்து கியூஐபிஸ்லாம் எப்படி வர்றாங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் இருக்கான்றதை டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ஐபிஓலையே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாமா இல்லை லிஸ்ட் ஆகட்டும் ஆஃப்டர் கரெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பை பண்ணி வச்சுக்கலாமா லாங் டேர்முக்குன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஷார்ட் டேர்ம் அப்படின்னா 11th ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.